ஹாய் நண்பா, நீங்கள் வீட்டிலிருந்து ஆன்லைன் மூலம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணலான்னு இருக்கீங்களா? ஸோ உங்களுக்கான ஆப் தான் ஃப்ரெண்ட்ஸ் அன்அகாடமி. இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரீ ஆப்ஷனும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அது மூலியமாக நீங்கள் ₹1 கூட பே பண்ணாமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். செப்டம்பர் 6ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 அப்புறம் குரூப் 1க்கான பேட்ச் கோர்சஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் அப்புறம் மெயின்ஸ்க்கான பேட்ச் கோர்சஸும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீங்கள் இப்போ இந்த அன்அகாடமி ஆப்பில் ஃப்ரீயாக படிக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு லிமிட்டடான சிலபஸ் தான் கவர் பண்ணுவாங்க, லிமிட்டடான ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதே பே பண்ணி படிக்க போகிறீங்கன்னா கம்ப்ளீட் சிலபஸ் கவர் பண்ணுவாங்க, அன்லிமிட்டட் ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க, அன்லிமிட்டட் நோட்ஸும் தருவாங்க. நீங்கள் இப்போ இந்த அன்அகாடமி ஆப்பில் பே பண்ணி படிக்க போகிறீங்கன்னா நம்ம கோட் HUNT10ங்கிற கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் பண்ணிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு விலை ஏற்றுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ உடனே நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்காக ஸ்பெஷல் ஆஃபரும் தராங்க. அதாவது நீங்கள் 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தராங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டடான பீரியட் ஆஃபர் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ சீக்கிரமாக அதில் ஜாயின் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாமல் எவ்ரி சாட்டர்டே அப்புறம் சண்டே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரீஸும் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு 10 ரேங்க் எடுக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக அன்அகாடமியில் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் உடனே ஆப்பை டவுன்லோட் பண்ணணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கங்க அன்அகாடமி. ஹாய் நண்பா, வெல்கம் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மத்திய அரசின் விமானத்துறையிலிருந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பு பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா உங்கள் மார்க்கை வச்சு தான் இந்த வேலைவாய்ப்புக்கு செலக்ட் பண்ணுறாங்க. விண்ணப்பிக்க எந்த ஒரு கட்டணமும் கிடையாது, தேர்வும் கிடையாது. விண்ணப்பிக்க லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 25/9/2021. இந்த வேலைவாய்ப்புக்கு தமிழகத்தில் இருக்க 38 மாவட்டத்தில் இருக்க ஆண்கள் பெண்கள் இருபாலர்களுமே விண்ணப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கிறதுங்கிற முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், அதாவது ஹால்னு சொல்லுவாங்க. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் தான் இருக்குது. உங்களுக்கான ஜாப் லொக்கேஷனுமே பார்த்தீங்கன்னா பெங்களூரில் தான் இருக்கும். இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர்க்கான ஒரு அப்ரெண்டிஷிப் வேலை தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வர டவுட்டு தான், 1 இயர் அப்ரெண்டிஷிப் முடித்தோன்னே அவங்க கம்பெனிலேயே எடுத்துக்குவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. 1 இயர் அப்ரெண்டிஷிப் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் வேறு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணலாம். ஓகே, இந்த வேலைவாய்ப்புக்கான கல்வி தகுதி யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ அப்புறம் பிஇ பிடெக் படித்தவங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிசிப்ளின்ஸ் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா வேரியஸ் டிசிப்ளின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ காமனாக பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், EEE, ECE, சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கான எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ அப்புறம் பிஇ பிடெக் படித்தவங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் டிப்ளமோ அல்லது பிஇ பிடெக் முடிச்சு 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருந்ததுன்னா நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஷிப் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 1 or more இயர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தா அவங்க இதுக்கு விண்ணப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் தரோம். ஸோ செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக படிச்சுட்டு ஆன்லைனில் விண்ணப்பிங்க. லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 25/9/2021. இந்த வேலைவாய்ப்புக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்கள் டிப்ளமோ அல்லது பிஇ பிடெக் மார்க்கை வச்சு தான் உங்களை இந்த வேலைவாய்ப்புக்கு செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் அப்புறம் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷனில் தரோம். ஸோ செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.